Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம் சரிங்களா. தென் என்னோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் யாராச்சும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று சம் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.02 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் எஸ்டே நேற்றுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.19 சென்ட்ஸ் வந்து நமக்கு எஸ்டே நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக 7 டேஸில் 0.52 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் அப்படியே டோட்டலாக திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.53 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. அதாவது ரெகுலராக என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, நான் எது போல் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தென் பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் டுடே போகிறவங்களுக்கு 0.2 சென்ட்ஸ் வந்துருக்குல்ல, இந்த 2 சென்ட்ஸுன்றது ஒரு அமௌண்ட்டே கிடையாது ஓப்பனாக சொல்லப்போனால். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 1 சென்ட்ஸ் வந்தாலுமே அது வேல்யூ ஃபார் மணி தான். ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது அவங்க அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து தான் அவங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் என்னதான் எஜுகேஷன் இருந்தாலுமே ஸ்கில் இருந்தாலுமே கரெக்டான ஜாப் கிடைக்காது ஓகேங்களா. உண்மை அதுதான். ஏன் நான் கூட தான் மாஸ்டர் டிகிரி வாங்கி வச்சுருக்கேன், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் ஆனால் என்னுடைய ஸ்கில்லுக்கு அந்த ஜாபுக்கு கிடைக்குதான்னு பார்த்துச்சுன்னா கிடைக்கல. ரீசன் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றாங்க ஓகேங்களா. அப்படின்னும் போது நீங்கள் உண்மைக்குமே நீங்கள் படிச்சிருக்கிற ஜாபுக்கு தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒன் டைம் திங்க் பண்ணி பாருங்கள். ஆனால் கிடையாது, உங்களுடைய ஸ்கில்லு வந்து வேறு எதுவும் என்ன இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் அந்தமாரி எப்படி சொல்கிறது, ஒரு சிவில் இன்ஜினியராக ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது பிடிக்காத வேலை தான் இன்னி வரைக்கும் யாராக இருந்தாலும் செஞ்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதுபோல் தான் நானும் இருந்தேன் ஸ்டார்டிங்கு. ஆனால் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் வந்து மணி சம்பாதிக்கணும், எப்படி ஆன்லைன் உலகத்தில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஃபுல் டைம் ஜாபாக நான் வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 1-2 இல்லைங்க, 7 இயர்ஸ் நான் வந்து ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டு மேலே வந்திருக்கேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், இந்த 2 சென்ட்ஸ் வந்ததுக்காக அவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லிட்டா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 சென்ட்ஸ் வந்ததால் நான் பேச கிடையாது. இது வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. இது வந்து என்னோட வெப்சைட் .us என்ற ஒரு பர்டிகுலர் ஒரு கண்ட்ரி டொமைனில் வந்து நம்ம இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 8 மந்த்துக்கு மேலே அதை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ப்ரீவியஸ் போய் செக் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டிலே அதிகமான ரெவன்யூ AdSenseலேருந்து எடுத்து காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நாம மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா $1,600 மேலே நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம் ஃபார் மந்த்துக்கு ஓகேங்களா. ஒரு டேவுக்கு வந்து அபோவ் $150 $250 வரைக்குமே எடுத்து காமிச்சிருக்கோம். ஆன்லைன் உலகத்தில் சம்பாதிக்க முடியுமா, அதுவும் வெப்சைட் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி நம்மளுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் போஸ்ட் போடுறது மூலிமா ரெவன்யூ எடுக்க முடியுமா, A to Z நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி நம்ம சேனல் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். தென் ஒரு நாள் 2 நாளில் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், தென் ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ வந்தது, மந்த்தான எனக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பர்டிகுலராக புது எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு புது டொமைனில் ஒரு ஒர்க் பண்ணால் இப்படி தான் ரெவன்யூ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, ப்ரோ ஒரு புது டொமைன் ஒர்க் பண்ணால் இப்படி தான் வருமா, அது என்னதான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாகவே இருந்தாலுமே அவங்களுக்கு இதுதான் நிலைமையானா ஆமாம் இதுதான் உண்மை. ஏன்னா பர்டிகுலராக நம்ம என்ன கண்டென்ட் போகிறோமோ அதுக்கான ரிசல்ட் தான் பேக்ரவுண்ட் கிடைக்கும். மினிமம் அதாவது கொஞ்சம் இல்லை, நிறையவே டைம் எடுத்துக்கும், ஒரு 6 மந்த் வரைக்கும் மினிமம் டைம் எடுத்துக்கும். அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு சரிங்களா. நிறைய பேர் வந்து ஒரு .com டொமைன் வந்து ஒரு 900, அதாவது நமக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு $1,150 கிட்ட வந்துரும்னா வச்சுக்கோங்களேன். அந்த $1000 இன்வெஸ்ட் பண்ணி கூட ஒரு டொமைன் வாங்க முடியாது, பிளாகில் கனெக்ட் பண்ணுறது கூட ஓகேங்களா. ஆனால் நான் வந்து அதெல்லாம் எப்பயோ நான் பண்ணிட்டேங்க, ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு என்ன நடந்ததோ அதுதான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கிறேன் சரிங்களா. இது பண்ணுங்க, இது பண்ணால் உங்களுக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் என்ன சொல்லணும், நீங்கள் வந்து அப்படியே அதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு இருக்குதுங்க ஓகேங்களா. இன்னைக்கு நான் கொடுக்குற அப்டேட் வந்து நாளைக்கு அதை அப்படியே கூட சடனாக மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 5 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. சோசியல் மீடியா டிராஃபிக் எல்லாமே கூகுள் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு இன்னுமே போய் ரீச் ஆகல. ஆனால் அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன், FBAலேருந்து நான் டிராஃபிக் கொடுக்குறேன், எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு சும்மா அதாவது நீங்கள் சம் அமௌண்ட் கட்டினா பார்த்தீங்கன்னா ஃபார் மந்த்துக்கு இவ்வளோ டிராஃபிக் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி யாராச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த AdSense லோடிங்னு சொல்லிட்டு பல பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி யாராச்சும் உங்ககிட்ட விற்கிறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, அவங்க ஏன் அதை வச்சு யூஸ் பண்ணி சம்பாதிக்கல, இதுதான் என்னுடைய கொஸ்டின். இப்போது AdSense லோடிங்கில் மாதத்துக்கு ஒரு $500 சம்பாதிக்கலாம், $1000 சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல,
லோ ப்ரைஸில் அவங்க எதுக்கு கொடுக்கணும், அவங்களால ஏன் சம்பாதிக்க முடியல, இதுதான் நான் ஒரு கொஸ்டினை கேட்குறேன். அப்படி யாராச்சும் நம்ம பேர் சம் கோர்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கினா நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே வரல அப்படின்னு சொல்லி யாரா கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. வேல்யூ ஃபார் மணி ஏமாற்றிடுவாங்க, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ் பீப்புளில் கரெக்டான இன்ஃபர்மேஷனை போய் உங்களுக்கு நான் சேர்க்கணுன்றதால தான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நண்பா. அது இல்லாமல் நீ நல்லா கேட்கலாம், நான் இது வந்து இப்போ தான் எனக்கு வந்து உங்ககிட்ட காட்டுற ரிப்போர்ட் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு 2 சென்ஸ் தான் காட்டுற மாதிரி தெரியும். போய் ப்ரீவியஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து காமிச்சிருப்பேன். நான் அந்தமாரி கோர்ஸ் சேல்ஸ் பண்ணணும்னா நினச்சி பண்ணியிருக்க மாட்டேன்னா, அப்படிலாம் எதுவும் இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் உண்மை என்னன்றது தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நீங்கள் கண்டென்ட் அந்த கண்டென்ட் உங்கள் வெப்சைட்டில் இருந்தால் தான் ரெவன்யூ கிடைக்குமா தவிர பேருக்கு நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் யாராவது சொல்கிறாங்க இதை பண்ணால் நமக்கு ரெவன்யூ வந்துடும் அப்படிலாம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை விட அட்வான்ஸ்டாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட் தான் பேக்ரவுண்டில் கிடைக்குமா தவிர எப்படி சொல்கிறது கிடைக்காது. ஓகேங்களா? தெரிஞ்சுக்குங்க எதாக இருந்தாலும், அவ்வளோதான். சரி, அதுக்கு முன்னாடி இந்த 2 சென்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கீழே பாருங்க, பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்குது, 53 யூசர் வந்திருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு ஆடு கிளிக்குமே நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆடு கிளிக்கே நடக்கலை. இதுதான் லாஜிக். எப்பவுமே கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ கிடைக்குது? ஆட்ஸுங்க. நம்ம வெப்சைட் வந்து மானிட்டேஷன் கூகுள் ஆட்சன்ஸில் வாங்கிட்டோம்னா ஆடு, ஓகேங்களா, ஆடு வந்து கண்டிப்பாக நம்ம ஷோ பண்ணுவோம். ஒன்று ஆட் ஆட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லை மேனுவல் ஆட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? தென் அதுக்கு முன்னாடி என்னோட வெப்சைட் நேம் வந்து சொல்லிடுறேன், 1C1.us. ஓகேங்களா? ஏன்னா பர்டிகுலர் நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாரு, இவர் வந்து வெப்சைட் நேம் காட்டல, இவருடைய கிராஃப் டீட்டெயில் தென் சைடோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே காட்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குதுல, லோட் ஆகிட்டு வரட்டும். அதனால் அது அப்புறம் சொல்கிறேன். எது வந்தாலும் இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி எதுக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்கன்னா ஆட் கிளிக். நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள் வந்து ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு தாங்க நமக்கு வந்து ரெவன்யூ கிடைக்குது. சரிங்களா? அந்த விதத்தில் என் வெப்சைட்டுக்கு பாருங்கள் ஆட் கிளிக்கே நடக்கல. பட் அப்படி இருந்து இந்த 2 சென்ஸ் வந்து கண்டிஷன் என்னன்னா, என் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோடைய குவாலிட்டிங்க. என் வெப்சைட்டில் நான் எந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக போட்டிருந்தா ஆட் கிளிக்கே நடக்கலாலும் 2 சென்ஸ் கிடைக்குதுன்னா இதுதான் கண்டென்ட்டோடைய குவாலிட்டி. சரிங்களா? நாமளும் பேருக்கு போஸ்ட் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்குள்ளே போஸ்ட் போட்டோம்னா வச்சுக்கலாம், வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து மற்றவங்களோட அட்வான்ஸ்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து ஓப்பனாக இந்த வெப்சைட் சொல்லணும்னா நீங்கள் போய் பார்ப்பீங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, டொமைன் போடுவீங்க. இப்போ பார்த்தீங்களா என்னோட வெப்சைட் வந்து நான் ஸ்டார்டிங் சொன்னேன் 1C1.us. இந்த இடத்துல தெரியுதுங்களா, 1C1.us இந்த டொமைனில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 7 days எவ்வளோ கிடைச்சிருக்காங்கன்னா 0.52 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் இதில் இந்த ஆடுக்கு ரெவன்யூ கிடைச்சிருக்குன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட்ஸ். தென் ப்ரீவியஸ் போய் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? தென் அப்படியே சைடுடைய கிராஃப் டீட்டெயில் A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இதை தான் நண்பா, இதை விட ஆட்சன்ஸில் வேறு எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே காட்டுறதுக்கு இல்லை. சரிங்களா? ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதை நான் உங்ககிட்ட நான் காட்டுறேன்னா இது இருந்தால் அங்கே நடக்குமா, அதாவது இது இந்த கண்ட்ரிலேருந்து ஆட் கிளிக் நடந்தால் அங்கே வருமானா அந்த கண்ட்ரியில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். பேருக்குன்னு நம்ம போஸ்ட் போடுற இருக்கக்கூடாது. எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடைக்குமோ அதை தான் பண்ணணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா எனக்கு லாஸ்ட் 7 daysல எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடைச்சிருக்கு நீங்களே பாருங்க. சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 0.22 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஜப்பான்லேருந்து 0.18 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 0.11 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் ஆனால் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா வேற லெவல் இல்லை, 0.01 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்ஸ் வந்து கிடைச்சா போதுமா, அதுவே மற்ற கண்ட்ரியில் பார்த்தீங்களா சாலிடாக 10 சென்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ண தோணுமா? ஆனால் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஃபுல்லாகவே இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுவீங்க. என்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோன்னு தெரியாது, எதுக்காக ஒர்க் பண்ணுறோன்னு தெரியாது. அதாவது இப்போ ஒரு ஆர்டிக்கல் போட்டால் நமக்கு வந்து டிராஃபிக் வரும்பா, அது மூலியமாக ஆல்கடுக்கு நடந்தால் ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா தவிர நம்ம ஏன் போஸ்ட் போடுறோம், எதுக்காக போஸ்ட் போடுறோம்னு சொல்லிட்டு சுத்தமாக யாருமே ஓப்பனாக சொல்கிறோம் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? ரெவன்யூ வேணும்னு ஆசைப்பட்ட கீவேர்ட் ரிசர்ச்னு ஒன்று இருக்குங்க. கீவேர்ட் ரிசர்ச் மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போகிறோம், நம்ம வெப்சைட்டோட கண்டென்ட் ரைட்டிங், அது போக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக் லிங்க்ஸ், அவுட் பாண்ட் லிங்க்ஸ், நம்ம பண்ணுற ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, தென் நம்ம பண்ணக்கூடிய ரேங்கிங் பொசிஷன், கீவேர்ட் பண்ணுறோமா பண்ணலையா, தென் நமக்கு நம்ம சைடுக்கு ரேங்கிங்ன்றது ஒன்று அவசியமாக இருக்கா இல்லையா, இது எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் எதுக்கு ரெவன்யூ கொடுக்குறான்னா ஆட் கிளிக் நடதான் ரெவன்யூ, இல்லைனா இல்லை. ஆனால் நிறைய பேர் ரேங்கிங் சொல்லிட்டு அது பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ரேங்கிங்ன்றது அவசியம் இல்லாத ஒன்று. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரேங்கிங்ன்றது அவசியம் இல்லாத ஒன்று. ஏன் நான் சொல்கிறேன்னா
நமக்கு வந்து யூனிக்கா ஒரே ஒரு யூசர் வந்து பக்காவா ஒரு ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு ஒரே கிளிக்கு ஆவரேஜ் $500 இருந்து $700 வரைக்கும் கிடைக்கும். உண்மை இதுதான். ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நமக்கு ரேங்கிங் பண்ணா என்ன தெரியுமா கிடைக்கும்? நம்ம வெப்சைட்டுக்கு டிராபிக் தாங்க கிடைக்கும். அதை விட்டு நம்ம ஏன்னா டிராபிக் வருதுன்னா ஆட் கிளிக் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரிங்களா? நடக்காமலாம் போகாது. ஆட் கிளிக் நடந்தாவே நமக்கு ரெவென்யூன்றது ஜென்ரேட் ஆகிட போகுது. இதுதானே தவிர நம்ம வெப்சைட்டுக்கு ரேங்க் ஆகணும் இப்படின்னு அது பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் டைம்ல உங்களால ரெவென்யூவே எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால என்ன சொல்லுவாருன்னா உங்களுடைய பிரைன் யூஸ் பண்ணி ரெவென்யூ எடுக்கிறதுக்கான சோர்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மற்றவங்களுடைய ஹெல்ப் வந்து கேட்கலாம், இல்லைன்னா சொல்ல. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தரை நம்பி யாருமே இருக்க வேண்டாம். அதாவது இப்போ வந்து நல்லா அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி ஃபீல்டு போயிட்டு இருக்குது. யூடியூப் இருக்குது, ஏகப்பட்ட பேர் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. நிறைய பேர் கோர்ஸ் வந்து ப்ரிவேட் பண்ணுறாங்க. இன்க்ளூட் நானே கூட நிறைய கோர்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்னுடைய ஃபீட்பேக் என்னன்னு கேட்டுட்டு கூட நீங்கள் வெப்சைட் ஆரம்பிக்கிறதோ வேறன்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. சரிங்களா? தென் வீடியோ முடிக்க முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஹோஸ்டிங் டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங், இது A to Z வந்து ஃபுல் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங், ஆர்டிகல், இது கூட நாம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போறீங்கன்னா அதுக்கு சம் கேட்டகரிஸ் இருக்கு. தென் இல்ல நீங்க ஆல்ரெடி வெப்சைட்ல மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க, பட் எனக்கு ரெவன்யூ வரல, எனக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னா அதுவுமே நான் வந்து ஆர்டிகல் வந்து இன்சூரன்ஸ், லாயருக்கு, ஆர் இன்சூரன்ஸ், இது மாதிரி US, UK அந்த மாதிரி யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணி எழுதி கொடுப்போம். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வெப்சைட் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்றது, எந்த இடத்த ஆட் பிளேஸ் பண்ணா நமக்கு எப்படி ரெவன்யூ கிடைக்கும், A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஒரு கோர்ஸாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒன்றும் இல்லை நண்பா, இந்த மாதிரி நம்ம கிட்ட மல்டிபிள் கோர்சஸ் அவைலபிள் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து பிரைஸ் வந்து வேரியபிள் ஆகும். இது எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், ஃப்ரீ கிடையாது. இதை நீங்க வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? இதை வாங்க போறீங்கன்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் இருக்கு, குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. நீங்க பப்ளிக்கா மெசேஜ் பண்ணி உங்களுக்கு யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். ஓகேங்களா? பிரைவேட்டா மெசேஜ் பண்ணதோட நான் உங்களை கால் பண்ண சொல்லுவேன். நீங்க கால் பண்ணி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ் வாங்கினா என்ன, கோர்ஸ் வாங்கினா என்ன, இது மூலியமா எனக்கு வந்து வாங்கினா சம் ப்ராஃபிட் இருக்கும், வாங்கலையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு தான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க வந்து இதுல எந்த ஒரு கம்பல் கிடையாது, யாரும் வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எதுக்குன்னே தெரியாம போய் மத்தவங்க கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். ஓகேவா? சரியா? தென் இந்த 2 சென்ஸுக்கு வந்ததுக்கான மெயின் ரீசன் இந்த கண்ட்ரிஸ் பாருங்க. இந்தியாவில இருந்து பாத்தீங்களா 45 யூசர் வந்திருக்காங்க, பட் எந்த ஒரு ஆடுகளுக்குமே நடக்கல. 0.1 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுதாங்க டிராஃபிக் காஸ்ட், தென் காஸ்ட் பர் கிளிக். சரிங்களா? தென் கீழே இருக்கிறவங்க அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்களா நமக்கு யூசர் மட்டும்தான் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடு கிளிக்குமே நடக்கல. தென் இது வந்ததுக்கான மெடிசன் என்னன்னா 53 பேஜ். தென் பேஜ் RPM CPC பாருங்க 0.30 சென்ஸ் இருக்கு, CPC ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல. தென் இம்ப்ரெஷன் 138, பேஜ் சீட்டர் 1% கூட இல்லை. ஓகேங்களா? ஆக்சுவலி நான் டீப்பாக சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லலாம், பட் என்னால் எனக்கு பேச முடியல. தென் ப்ரீவியஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். எனவே வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படிலாம் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. தென் மறுபடியும் சொல்றேன், எங்கிட்ட இருந்து ஏதாச்சும் நீங்க ஹெல்ப் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் இருக்கு, குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. ஓகே, பை பாய்.